அவருடைய தொழிலதிபர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய ஒரு விஷயமாக ஆரம்பித்து இன்னைக்கு 2025 22 லட்சம் மரங்களை தாண்டி 22 லட்சத்தி முதல் மரம், இரண்டாவது மரம், மூன்றாவது மரத்தை இன்னைக்கு நாம அங்க நட்டிருக்கோம். இந்த ஓராண்டு 2025 ஆண்டுக்கு இன்னும் ஒரு 3 லட்சம் மரத்தை நாம இந்த விழாவுக்கு முக்கியமானவர்கள், குறிப்பாக இந்த வனத்துக்குள் திருப்பூர் இது ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பல மனிதர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய தினமலர் நாளிதழினுடைய உண்மையினுடைய உரைகள் இணையாசிரியராக இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பு அவர்கள், ராயல் கிளாசிக் நிறுவனம் தலைவராக இருக்கக்கூடிய ராமன் லக்ஷ்மணை போல அண்ணன் தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அருமை அண்ணன் சிவராம் அவர்கள், வனத்துக்குள் திருப்பூருடைய நன்கொடையாளர்கள், முன்னருக்கையில் ரொம்ப அமைதியா பெரிய பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்க, பெரிய ஜாம்பவான்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவில் ஏன் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அந்த மாதிரி சில இடத்துக்கெல்லாம் போனா நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருடைய பிராண்ட் கம்பீரமா அங்க இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு பெருமையை தேடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நன்கொடையாளர்கள் முன்னருக்கையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னார்வலர்கள் 500 பேர்த்தை தாண்டி வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இளையவர்கள் மேடையில அந்த விருது கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயிகளாக உருமாற்றம் அடைந்திருக்கக்கூடியவர்கள் மேல இருக்கிறாங்க. பெரிய பெரிய கல்லூரியில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கிறாங்க. உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்து 5 ஆண்டு காலம் 26,000 மரம் நட்டிருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் மேல வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட மனிதர்கள் வனத்துக்குள் திருப்பூர்ல தன்னார்வலாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. சார்பு அமைப்புகள் வெள்ள கோயிலாக இருக்கட்டும், காங்கேயமாக இருக்கட்டும், தாராபுரமாக இருக்கட்டும், எங்க போனாலும் கூட இன்னைக்கு வனத்துக்குள் திருப்பூர் நிறைய ட்வின்ஸை உருவாக்கிறாங்க. அந்தந்த பகுதியில் எல்லோரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சார்பு அமைப்புகளுடைய தலைவர்கள், மிக முக்கியமாக நிலம் கொடுத்த விவசாய பெருமக்கள். ஒரு அக்கா சொன்னாங்க 60 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க, 15 ஏக்கர் நிலத்துல 10,000 மரத்துக்கு மேல வச்சிருக்கிறாங்க, கரும்பும் கொடுத்து அதை திங்கிற குழியும் கொடுத்து மேல விருதும் கொடுக்குறாங்க, பாருங்க என்ன அநியாயம் பண்றாங்க என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு நிலம் கொடுத்த விவசாய பெருமக்கள் எல்லாம் வனத்துக்குள் திருப்பூருக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் பாராட்டி கொண்டிருக்கின்றோம். மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வனத்துக்குள் திருப்பூர் சிறப்பாக இருக்குன்னு சொன்னாலும் கூட இளைய தலைமுறைக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். ஒரு வார்னிங் சைன் கொடுத்து என்னுடைய உரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு சின்ன வார்னிங் சைன். நாம வனத்துக்குள் திருப்பூர்ல இவ்வளவு விஷயம் நம்ம செய்யறோம். இவ்வளவு விஷயம் நம்ம செய்யறோங்க. வேற யாருமே தமிழகத்தில் எனக்கு தெரிந்து இது போன்ற ஒரு அமைப்பு நமக்கு இருப்பதாக நான் பார்க்கல. ஐயா சொன்னது போல பக்கத்து மாவட்டமாக ஈரோடுல ஒளிரும் அமைப்பு, அவங்களும் கொஞ்சம் பெரிய லெவல்ல ஈரோட்டுக்காக முயற்சி எடுத்து பண்றாங்க. இயற்கை பாதுகாக்கக்கூடிய தமிழகத்துல ஒரு ஊர்ல எல்லோரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு வனத்துக்குள் திருப்பூர் நம்பர் 1ல இருக்கும். இன்னைக்கு அந்த வனத்துக்குள் திருப்பூர் நாம 25 ஆண்டுகளாக நாம் செய்திருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஸ்டடி, அதாவது நம்ம மரம் வச்சிட்டோம் 22 லட்சம் மரம், அதன் மூலமாக என்ன பயன் அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் எவ்வளவு நமக்கு கிடைக்குது, எத்தனை விதமான பறவைகள் வந்திருக்கு, எத்தனை விதமான மரங்கள், செடி கொடிகள், ஒரு பட்டாம்பூச்சிகள் எத்தனை வெரைட்டி, 65 வெரைட்டி பட்டாம்பூச்சிகள் இருக்கு. வெச்ச மரத்துல 88.4% மரங்கள் இன்னைக்கு உயிரோடு நிலைத்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கார்பன் கேப்சர். அதாவது நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த மரம் எந்த அளவுக்கு கார்பன் எமிஷன் நாம் செய்யக்கூடிய சுற்றுச்சூழல் மாசை கேப்சர் பண்ணிருக்கு, சிங்க் ஆட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2038 டன் 2038 டன் கார்பனை நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம். உலகத்துல ஒரு ஆண்டுக்கு நம்முடைய எல்லா மக்களும் சேர்ந்து 650 கோடிக்கு மேல கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆண்டுக்கு நாம் வெளியிடக்கூடிய மாசு 50 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு. இது ரெண்டையும் நீங்க அந்த ஸ்கேலை கம்பேர் பண்ணுங்க. 50 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு, 50 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு. ஒரு தன்னார்வ குழுக்கள், அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, தினமும் மாசுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு பக்கெட்ல தண்ணி ஊத்த ஊத்த தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. ஏன்னா வனத்துக்குள் திருப்பூர் மட்டும்தான் ஊத்துறாங்க, மிச்சம் யாரும் நம்ம ஊத்தலைங்க. இந்தியாவில் நிறைய இடத்துல நம்ம ஊத்த மறுக்கின்றோம், மறந்து விட்டோம். ஆனால் நம்ம நீர் ஊற்றுவதற்கு தயாரா இல்லை. அப்ப நம்ம தண்ணி நீங்க ஒரு 100 மடங்கு உள்ள ஊத்துறீங்கன்னா இன்னைக்கு அது 300 மடங்கு தண்ணி வெளியே போயிட்டு இருக்கு.
அதனாலதான் இந்த நிகழ்ச்சி தேவைப்படுது. நாம் இந்த நிகழ்வுல வந்து வனத்துக்குள் திருப்பூருக்கு நம்ம ஹானர் பண்ணணும், அவங்கள பத்தி நம்ம பெருமையா பேசணும். இங்க இருக்கக்கூடிய நன்கொடையாளர்களுக்கெல்லாம் எந்த விதமான பெருமையும் தேவையில்லை, தன்னார்வலர்களுக்கு எந்த விதமான பெருமையும் தேவையில்லை, விவசாய பெருமக்களுக்கு எந்த விதமான பெருமையும் தேவையில்லை. ஆனா இருந்தும் வலுக்கட்டாயமாக ஒரு நிகழ்வு நம்ம நடத்துறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. எங்கேயாச்சும் நடத்தும். ஏன் ஒரு ஊர்ல இத்தனை பேர் செய்யும் பொழுது நாமே செய்யக்கூடாது? நாம ஏன் நம்ம கிராம லெவல்ல ஆரம்பிக்க கூடாது? நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய 100 வீடுகள் 200 வீடுகளை ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு தன்னார்வ தினமலர் பத்திரிகையிலையோ எலக்ட்ரானிக் மீடியாலேயோ வேற ஒரு பத்திரிகையில படிக்கக்கூடியவங்க நம்ம ஊர்ல ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஒரு பிளாஸ்டிக்ல இருந்து ஆரம்பிப்போம், ஒரு நிலத்தடி நீர் பாதுகாப்புல இருந்து ஆரம்பிப்போம், ஏன் பனங்கொட்டையை போட்டு ஒரு பனைமரத்தை வளர்க்கறதுல இருந்து ஆரம்பிப்போம். ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருக்காவது வர வேண்டும், வரும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து தமிழக அளவில் மாசுபட்டிருக்கக்கூடிய நீர்நிலைகள், குறிப்பா ஆறுகள், தமிழக அளவில் எந்த அளவுக்கு ஆறுகள் வந்து மாசுபட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நதிகள் பாலார் கொடையாஞ்சியிலிருந்து மரப்பட்டு வரைக்கும் 16 கிலோமீட்டர் 10வது இடத்துல இருக்கு. தமிழகத்தில் அதிகமாக மாசுபட்ட ஒரு ஆறு பிரையாரிட்டி 5. அமராவதி ஆறு மடத்துக்குளத்திலிருந்து கரூர் வரைக்கும் 108 கிலோமீட்டர் முழுமையாக மாசடைஞ்சிருக்கு. பிரையாரிட்டி 5ல இருக்குங்க அமராவதி ஆறு 9வது இடத்துல. அடையார் ஆறு தாம்பரத்திலிருந்து நந்தனம் 30 கிலோமீட்டர் மாசுபட்டிருக்கு. பிரையாரிட்டி 1. பிரையாரிட்டி 1 to 5ங்கிறதுங்க. பிரையாரிட்டி 1னா ரொம்ப மாசுபட்டிருக்கு, பிரையாரிட்டி 5னா கொஞ்சம் மாசுபட்டிருக்கு. இந்த பிரையாரிட்டி 5க்குள்ள வந்தாவே தண்ணியை குடிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தங்க. அடுத்து 7வது இடத்துல கூவம் நதி ஆவடியிலிருந்து சத்யா நகர் வரை 31 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 1. ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸையும் இன்டென்சிட்டியும் மெஷர் பண்ணி ரேங்க் போடுறாங்க. 6வது இடத்துல தாமிரபரணியிலிருந்து பாப்பன்குளம் வரைக்கும் ஆறுமுகநேரி ஸ்ட்ரெச் 80 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 4. 5வது இடத்துல பவானி ஆறு சிறுமுகையிலிருந்து காளிங்கராயன் வரைக்கும் 60 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 5. காவேரி ஆறு மேட்டூரிலிருந்து மயிலாடுதுறை வரை 200 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 3. வசிஷ்ட நதி மணிவிழுந்தான்லிருந்து தியாகுங்கூர் வரைக்கும் 10 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 1. திருமணிமுத்தார் ஆறு சேலத்திலிருந்து பாப்பிரெட்டுப்பட்டு வரைக்கும் 15 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 1. சர்பாங்கா நதி தாத்தையம்பட்டியிலிருந்து கொணங்கப்பாடி வரைக்கும் 15 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 2. இது வந்து தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் நம்முடைய முதல் 10 மாசுபட்ட நதியை வரையறுத்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கொங்கு பகுதியில் 2-3 நதிகளை நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம். சமீபத்தில் நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது கையில் பவர் பாயிண்ட் இல்லாதனால அந்த படத்தை மட்டும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேங்க. என் கையில் ஒரு சின்ன படம் இருக்கு பாருங்க. ஒரு படம் இருக்கு என்னுடைய இதில். இங்கே ஒரு நம்ம தமிழ்நாடு மேப் இருக்கு, இங்கே ஒரு மேப் இருக்கு. முதல்ல இந்த மேப் பார்த்துக்குங்க. இது 2025 தமிழ்நாட்டினுடைய மேப். என் கை இங்கே ஒரு மேப் இருக்கு, இங்கே ஒரு மேப் இருக்கு பாருங்க. இது 2025 தமிழ்நாட்டினுடைய மேப்புங்க. இது 2045 தமிழ்நாட்டினுடைய மேப். 20 ஆண்டுகள். இந்த மேப் என்ன சொல்லுதுனாங்க, இன்னைக்கு சராசரியாக ஒரு தனி மனிதனுக்கு தேவையான தண்ணீர் பெர் கேபிட்டா வாட்டர் தேவையான தண்ணீர் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கு போடுறோம். இந்தியா முழுவதுமே 500 மீட்டர் கியூபுக்கு கீழே இருக்கு அப்படின்னா ஸ்கேர்சிட்டி, தண்ணி பத்தாது, தண்ணீர் பஞ்சம் அர்த்தங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல, தண்ணி நல்லா இருக்கு, தாடாத்தியா இருக்குன்னா 1700 மீட்டர் கியூபுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு தண்ணி வேணும். இன்னைக்கு தமிழகத்தில் 2025 40% இடத்துல தண்ணி வந்து 500 மீட்டர் கியூபோட கீழே இருக்குதுங்க. 500 மீட்டர் கியூபோட இன்னைக்கு 40% இடம் தமிழகத்தில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. 2025 இதே மாதிரி இருக்கு. 2045 20 ஆண்டுகள் கழிச்சு நித்தி ஆயோக் எடுத்திருக்கிறாங்க. எப்படி எடுத்திருக்கிறாங்க? ஆறு, குளம், குட்டைகள், நீர் பகுதிகள், நிலத்தடி நீர் இதையெல்லாம் கணக்கு போட்டு 20 ஆண்டுகள் கழிச்சு எந்த பகுதியில் தண்ணி இருக்கும். 20 ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் 2 மாவட்டங்கள் மட்டும்தான் தப்பிக்கிறாங்க. 2045 தமிழ்நாடை பொறுத்தவரை 2 மாவட்டம் மட்டும் தப்பிக்கிறாங்க. ஒன்று கோயம்புத்தூர் மாவட்டம், இன்று இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் வரைபடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம், இன்னொன்று கன்னியாகுமரி. இந்த 2 மாவட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய மக்களுக்கு 500 மீட்டர் ஸ்கொயர் 500 மீட்டர் ஸ்கொயர் தண்ணிக்குள்ள அவங்க இருப்பாங்க. அப்படின்னா தண்ணி தாடாத்தியா இருக்கிறாங்க. இந்த 2 மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டமும் வாட்டர் ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை, அதாவது 500 மீட்டர் கியூபு கீழே இருப்பாங்க. கன்னியாகுமரி கோயம்புத்தூர் மட்டும் 1700 மீட்டர் கியூபோட மேல இருப்பாங்க. ஸோ நீங்க எந்த டேட்டா எடுத்து எப்படி நீங்க தலைகீழா பார்த்தாலும் ஒரு அபாயகரமான இடத்தை நோக்கி தமிழகம் நாம் செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம் என்பது தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது. மாசு காத்து, நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்து. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல
பார்ட்டிகுலேட் மேட்டர் பிபிஎம் நம்ம சொல்றோங்க. அதாவது எந்த அளவுக்கு நுணுக்கமா இருக்கக்கூடிய துகள்கள், அது ஒரு 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 ஐரோப்பிய நாடுகளோ அமெரிக்காவோ போனீங்கன்னா 50 பிபிஎம் வந்தாவே கொஞ்சம் யோசிப்பான், குடிக்க மாட்டோம். நாம வந்து 250 சாதாரணமா சுவாசிக்கிறோம். டெல்லி எல்லாம் 450 சாதாரணமா சுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் 1000 போனா தான் டெல்லி எல்லாம் டேஞ்சர். அப்பதான் ஸ்கூலுக்கு லீவ் விடுறோம். இதனால எத்தனை பேர் சப்தர்ஜங்கோ எய்ம்ஸோ பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஸ்பெஷல் லங்ஸ் வார்டு டெல்லியில் ஓப்பன் பண்றாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடாம அந்த குழந்தைகள் இருக்க முடியல. அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு நாம் இன்னைக்கு ஜோன் 5 டிக்ளேர் பண்ணி லீவ் விடுறோம். ஹாஸ்பிட்டல்ல லங்ஸ் வார்டு செப்பரேட்டா ஓபன் பண்றோம். அது தமிழ்நாட்டிலும் கூடிய விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும். இதையெல்லாம் சரி பண்ணணும். தண்ணீர் மாசு சரி பண்ணணும். குடிப்பதற்கு தேவையான தண்ணீரை உருவாக்கணும். ஏர்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகுலேட் மேட்டரை கீழே கொண்டு வரணும். இதை தாண்டி நித்தி ஆயோக் இன்னொரு ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் உங்களை ரொம்ப பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிறக்காக எல்லா டயக்ராமும் கொண்டு வரலைங்க. ஹீட் சிங்க் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, குளோபல் வார்மிங்னால இப்ப இருந்து 2040 இந்தியாவில் எந்த பகுதியில் மழை அதிகமாகவும் எந்த பகுதியில் சூடு வெப்பம் அதிகமா இருக்கும் அப்படின்னு. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, இந்தியாவில் சூடு வெப்பம் ரிலேட்டிவ் டு 2025 2025க்கும் 2040க்கும் ரிலேட்டிவா வெப்பம் எங்க அதிகமா இருக்கும்? ராஜஸ்தான்ல வெப்பம் அதிகம். ஆனா 2040 ராஜஸ்தான்ல வெப்பம் அதிகமா உயருமா, இன்னொரு பகுதியில் அதிகமா உயரணும்னா நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. 2040 முடியும் பொழுது ஹீட் சிங்க் ஆக தமிழகம் மாற இருக்கு. அதனால இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய பிரையாரிட்டி நம்பர் 1 இன்னைக்கு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. சுற்றுச்சூழலை திரும்ப கொண்டு வருவதுதான் நம்முடைய ஹையஸ்ட் பிரையாரிட்டி. நமக்கு இன்ஜினியர்ஸ் வேண்டாங்க, நமக்கு டாக்டர்ஸ் வேண்டாம். 1,17,000 பேர் வருஷத்துக்கு டாக்டர். மோடி ஐயா அந்த பட்ஜெட்ல 75,000 டாக்டர் சீட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 2030 முடியும் பொழுது வருஷத்துக்கு 2 லட்சம் டாக்டர் படிக்கலாம் நம்ம ஊர்ல. இன்ஜினியருக்கு பஞ்சமே இல்லை. 8 லட்சம் இன்ஜினியர் நம்ம நாட்டில் வருஷத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு நமக்கு தேவைங்க என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் நமக்கு தேவை. கிளீன் டெக் ஆண்டர்பிரனர்ஸ். இந்த கிளீன் எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கார்பன் ஹீட் ட்ராப், கார்பன் சிங்க் வச்சு பிடிக்கிறவங்க, குறிப்பா வந்து எத்தனால், பயோகேஸ் இது மாதிரி கொண்டு வர்றவங்க, இன்னைக்கு நம்ம நிறைய மரம் வச்சு அர்பன்ல இருக்கக்கூடிய ஹீட்டை எல்லாம் இறக்க பார்க்கிறோம். இவங்க தண்ணீரை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர்கள், இவங்க தான் அடுத்து 10 வருஷம் இந்தியாவில் இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய படிப்புகள். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு நாடு வந்துங்க அடுத்து வரக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடித்து இன்னைக்கு மனிதர்களை உருவாக்கினா தான் பிரச்சனை வரும்போது மனிதர்கள் தயாரா இருப்பாங்க. அதனால நம்ம அங்க பிரச்சனை வரப்போது இன்னைக்கு நாம நம்முடைய மேன் பவர், நம்முடைய சிஸ்டத்தை நம்ம தயார்படுத்த வேண்டிய கட்டாயம். ஸோ இந்த இடத்துல வனத்துக்குள் திருப்பூர் வந்து இதை கையில் எடுத்து 22 லட்சம் மரத்தை வச்சிருக்கிறாங்க. 10 மான் கேட்டீங்கன்னா 10. திருப்பூருக்கு 10, திருப்பூரை சார்ந்தவங்களுக்கு 10. ஆனா திருப்பூர் ஒரு குளோபல் காமன்ஸ் சொல்லுவோம். ஒரு ஒரு வருண பகவான் உங்க மேல கருணை காட்டலினா, இல்ல கிளாசிக் போல சிவராமன் ரொம்ப நல்லவருப்பா, அங்க திருப்பூர்ல மட்டும் மரம் வைக்கிறாங்களாமா, அங்க மட்டும் போய் லைட்டா மழை பெஞ்சிட்டு அந்த கரூர் பக்கம் அந்த கடலூர் பக்கம் எல்லாம் பெய்யாம இந்த பக்கம் வந்துருக்கு. அதனாலதான் அந்த குளோபல் காமன்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஒரு இடத்துல நீங்க வச்சும் இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் வைக்கலினா யாருக்கும் அது பிரயோஜனம் இல்லை என்பதா தான் இந்த வார்த்தையை வந்து குளோபல் காமன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்தா தான் பிரச்சனை இல்லாம இருக்க முடியும். பட்டர்ஃபிளை வரலாங்க, தப்பில்லை. இந்த பகுதிக்கு பறவைகள் வரலாம், தப்பில்லை. ஆனா இந்த பகுதிக்கு வந்து மழை வர வேண்டும், இந்த பகுதியில் நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்றால் இது செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லா இடத்துக்கும் போகணும். அதனால் நிச்சயமாக வனத்துக்குள் திருப்பூர் எப்படி துணை அமைப்புகள் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்களோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் இதை புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, சுற்றுச்சூழல் பாதுகாப்பினுடைய அவசியத்தை முழுமையாக புரிந்து களத்தில் இறங்கணும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், மிகப்பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு அவங்க ஃபேஸ் பண்றாங்க. திருப்பூருக்கு இருக்கக்கூடிய நம்பர் 1 சேலஞ்ச் பாத்தீங்கன்னா 2070 வரும்போது நெட் கார்பன் எமிஷன் 0. அதாவது இந்தியாவில் உலக நம்ம மோடி ஐயா சொல்லியிருக்கிறாங்க, 2070 முடியும் பொழுது எங்களுடைய நாட்டில் கார்பன் நாங்கள் எமிட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு கார்பன் எமிட் பண்றோம், பைக்ல, கார்ல, பிளைட்ல, ஒரு பிசினஸ்ல கார்பன் போகுது. அதை ஆப்செட் பண்ண பார்க்குறோம். எமிட் பண்ற கார்பனை ஆப்செட் பண்ணணும். ஸோ மோடி அவங்க என்ன சொல்றாங்க, 2070 முடியும் பொழுது நாங்கள் எவ்வளவு கார்பனை வெளியே கொடுக்க பார்க்குறோமோ அவ்வளவு ஆப்செட் நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ நெட் கார்பன் வந்து 0ல கொண்டு வருவோம். அதை 2030 இருந்தே நம்ம காட்ட ஆரம்பிப்போம். அப்பவே பாதி நாங்கள் குறைச்சிருவோம். இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதனால இன்னைக்கு செகண்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ், ஏன்னா முன்னிருக்கையில் இருக்கவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அவங்க வந்து ஒரு வரப்பகுதி
வரக்காடாக இருந்த பகுதி, விவசாயம் பொய்த்து கொண்டிருந்த நேரத்தில் உள்ள புகுந்து கடுமையான ஒரு முயற்சியில 15 கோடி ரூபாய் இந்த பகுதியினுடைய மொத்த உற்பத்தியை இன்னைக்கு 70,000 கோடி ரூபாய் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எனக்கு திருப்பூர் இருக்கக்கூடிய செகண்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் நம்முடைய முக்கியமான வேலை, என்னை பொறுத்தவரை தாழ்மையான கருத்து, இந்த பிசினஸ் எப்படி கிளீனா கிரீனா மாத்த போறீங்க அப்படிங்கறதும் உங்க முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துவதிலிருந்து, வாட்டர் டிஸ்சார்ஜ்ல இருந்து, எஃப்ளூயன்ட்ல இருந்து, நாம் பயன்படுத்தக்கூடிய ஹீட் சோர்ஸ்ல இருந்து, இது எல்லாத்துக்கும் நம்ம ஆல்டர்னேட் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். மரத்தை நாம எரிச்சு பாய்லர் எரிக்கக்கூடாது. அப்ப ஒரு நண்பர் சொல்றாரு ஹைட்ரஜனை கொண்டு வந்து எரிக்கலாம், இது ஒரு யோசனை. இல்ல நம்ம ஜீரோ எமிஷன் டிஸ்சார்ஜுக்கு எப்படி நம்ம போகலாம், ஜீரோ எஃப்ளூயன்ட் டிஸ்சார்ஜுக்கு எப்படி போகலாம், அதை பத்தி பேசிக்கொண்டு. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், உலகம் முழுவதும் நீங்க பயணம் பண்ணணும். இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு யங் ஆண்டர்பிரனர் பிலோ 40 பிலோ 45 இருக்காங்கன்னா, நீங்க வேர்ல்டு ஃபுல்லா யூ ஷுட் ஹண்ட் ஃபார் டெக்னாலஜி. ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட், நம்ம ஐஐடிஸ், எங்க யாரு எந்த ப்ரொஃபசர் எந்த பேட்டன்ட் இது சம்பந்தமா யாரு என்ன கொண்டு வந்தாலும் நீங்க அங்க போய் அதை ஹண்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அதை மார்க்கெட் கொண்டு வந்து நீங்கெல்லாம் ஒன்னா ஒரு கன்சோர்ட்டியம் மாதிரி, இளம் தொழிலதிபர்கள் ஒரு கன்சோர்ட்டியம் மாதிரி நீங்கெல்லாம் உருவாகி அதை திருப்பூருக்கு அடுத்த கட்டம் நம்ம கொண்டு போனா மட்டும்தான் தொழில் தப்பிக்கும். தொழிலை நம்பி இருக்கிறவங்க நம்ம லட்சக்கணக்கான நபர்கள் நம்ம தப்பிப்போம். திருப்பூர் தொடர்ந்து இந்தியாவினுடைய முதன்மை நகராக டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும், ஏன்னா மோடிஜி அவங்க இன்னைக்கு இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாய் டெக்ஸ்டைல் மார்க்கெட். 2030 முடியும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த பாரத் டெக்ஸ் ஃபேர்ல கூட இப்பதான் பேசினாங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்பு 9 லேக் crore வச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் மார்க்கெட் 3 மடங்கு உயர வேண்டும். 3 லேக்ல இருந்து 9 லேக், 3 மடங்கு உயரணும் பாருங்க 5 வருஷத்துல. அப்ப நம்ம 75 வருஷமா எவ்வளவு செஞ்சிருக்கிறோமோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 3 டைம்ஸ். டிஸ்சார்ஜ் இல்லாம இருக்கணும், எஃப்ளூயன்ட், பொல்யூஷன் குறைக்கிற பார்க்கணும், கிளீன் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தணும். எவ்வளவு பெரிய சேலஞ்ச் உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. அதனால் நிச்சயமாக இந்த மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க விவசாய பெருமக்கள் ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா ஐடியில் இருந்த ஒரு நபர் சொன்னார், நல்லா விட்டுட்டேங்கன்னா டிசிஎஸ்ல ஒரு பொறுப்பில் இருந்தேன், விவசாய ஆயிட்டு. கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆட்சி பொறுப்பை விட்டு விட்டு இறங்கும் பொழுது 1963 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஆட்சியிலிருந்து கீழே இறங்கும் பொழுது தமிழகத்தினுடைய வாட்டர் இரிகேட்டட் ஏரியா, அது தண்ணியா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், குளமா இருக்கலாம், கிணறா இருக்கலாம், எனிதிங் வாட்டர், தண்ணீர் மூலமா இரிகேட்டட் ஏரியா, பாசன பகுதி மொத்தமா பாத்தீங்கன்னா 70 லட்சம் ஹெக்டர் ஏக்கர், 70 லேக் ஹெக்டர் ஏக்கரேஜ் இருந்துச்சு. இன்னைக்கு 2025 தமிழகத்தினுடைய மொத்த விவசாய பகுதி நீர் மூலமாக 46 லட்சம் ஹெக்டர் ஏக்கர். அப்ப என்ன நடந்திருக்குனாங்க, 63 2025க்குள்ள 24 லட்சம் ஹெக்டர் ஏக்கரை நம்ம இழந்திருக்கோம். அதாவது விவசாய பரப்பில் இருந்தக்கூடிய பகுதி 24 லேக் ஹெக்டரை நம்ம இழந்திருக்கோம். இது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 1 சேலஞ்ச். சாயில் ஃபர்டிலிட்டி 1963க்கு ஒரு மண்ணினுடைய தன்மையும் 2025க்கு ஒரு மண்ணினுடைய தன்மையும் அப்படியே நம்ம கீழே வந்துட்டோம். ஏன்னா சாயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கெமிக்கல் ஆயிடுச்சு, நிறைய சாயில் கெமிக்கல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச், வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி அமைப்புகளை நம்ம காட்டுக்குள்ள ஓபன் பண்ணி, அண்ணா நீங்க வாங்க என் காட்டுல நீங்க மரம் வைங்க, வேலி தோட்டத்து பார்டர்ல வைங்க, பனைமரத்தை வைங்க, அல்லது எனக்கு ஒரு கேஷ் கிராப் மாதிரியே ஒன்று பண்ணி கொடுங்க, ஏதோ ஒன்றுக்கு நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மரம் ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம காட்டுக்குள்ள திரும்ப செய்ய ஆரம்பிக்குதுங்க. அதனாலதான் நீங்க பெரிய மனசு பண்ணி விட்டுருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் மரம் வைக்கும் போது இல்லை ஏரி போடணும், தோண்டணும், குழி பறிக்கணும், அதனால நம்ம விவசாயம் பண்ண முடியாது, முட்டு வலி கீழே போகணும் எல்லாமே யோசிப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி மரம் வைக்க வேண்டும் நீங்க யோசிக்கிறீங்க. ஜேசிபி எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் குறி பறிக்கலாம், எப்படி வேணாலும் தோட்டத்துக்குள்ள போய் வரலாம் நீங்க அனுமதிக்கும் பொழுது அந்த மரம் மட்டும்தாங்க இந்த ரிவர்ஸ்ல திரும்ப கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. 24 லட்சம் ஹெக்டர் என்ன நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த மரம் மட்டும்தான் திரும்ப நைட்ரஜன் பிக்சேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு மண்ணுக்கு தேவையான சக்தி எல்லாம் ஒரு மரம் இயற்கையாக நம்ம கொடுத்துரும். அதனால உங்களை நான் பாராட்டுவதோடு மட்டும் இல்லாம இதை நீங்க இன்னைக்கு மேடைக்கு 50 விவசாய பெருமக்களுக்கு இந்த அடையாளமாக இந்த விருது என்பது உங்களை பார்த்து இன்னும் ஒரு 500, 1000, 2000, 3000 விவசாயிகள் கன்னிவாடியிலிருந்து இந்தியாவில் மட்டுமே உலகத்தில் நடந்த மொத்த ஐபிஓல 23% போன ஆண்டு நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. 327 நிறுவனங்கள் பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ கொடுத்திருக்காங்க.
அதன் மூலமாக 1,73,000 கோடி மக்களுடைய பணத்தை கம்பெனிக்குள்ள வாங்கியிருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட் மூலமா. நமக்கு க்ளோசஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா அமெரிக்கா. நாம 327 நிறுவனங்கள் ஐபிஓக்கு வந்தாங்க. யுஎஸ் வந்து 183 நிறுவனங்கள் ஐபிஓக்கு வந்தாங்க. ஆனா ப்ரொசீடிங் $32 பில்லியன். எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு மூன்றாவது கருத்து, ஏன்னா நம்ம வந்து தொழிலதிபர்களை பத்தி பேசிட்டோம், இரண்டாவது தலைமுறையை பத்தி பேசிட்டோங்க, விவசாயிகளை பத்தி பேசுறோம். இங்க நிறைய இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க. என்ன செய்யணும் நமக்கு எங்க ஃபியூச்சர் இருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன், காலேஜ் மாணவனா இருக்கேன், எனக்கு எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு குழப்பம் எல்லாத்துக்கும் இருக்கும். அவர்களுக்காக இந்த மூன்றாவது விஷயத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் we are exploding, ஒரு பெரிய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஐபிஓங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு ஒரு சிறிய நிறுவனம் பெரிய நிறுவனமாக மாறுறதுக்கு மார்க்கெட் வர்றாங்க. மக்கள் அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வச்சு போன ஆண்டு 1,73,000 கோடி அந்த நிறுவனத்தினுடைய பங்கை வாங்கியிருக்கிறாங்க. ஆனா நான் குறிப்பா நம்முடைய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்க பணம் சம்பாதிக்கணும் முக்கியம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பணம் மூலமாக பல விஷயங்கள் நம்ம செய்யணும். பணத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. பணம் மட்டும்தான் இல்லாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வாழ்க்கையே பதில் சொல்லும். ஒரு அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் வாழ்க்கை பயணத்துல பணம் எவ்வளவு முக்கியம், மிச்சம் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்களா தான் கத்துக்கணும். மேடையிலிருந்து நான் சொல்வதோ அல்லது பணம் படைத்தவர்கள் சொன்னாலோ சரியா வராது. உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க முடிவு பண்ணுவீங்க, எனக்கு பணம் இவ்வளவு வேணும், எனக்கு மன நிம்மதி இவ்வளவு வேணும், எனக்கு இயற்கை பாதுகாப்பு இவ்வளவு வேணும், சமூக பணி இவ்வளவு வேணுங்கிற முடிவு பண்ணுவீங்க. அப்படி எதுக்காக இது சொல்றேன்னாங்க, இந்த ஐபிஓ வந்திருக்கக்கூடிய நிறுவனத்துல யாரெல்லாம் என்விரான்மெண்ட் சார்ந்து இயற்கையை சார்ந்து வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் போட்டோவோல்டிக் செல் பிவி செல் சோலார், நம்ம சைனா வந்து சூப்பர் அப்படிங்கிறோம், பிரிமியன் எனர்ஜி வாரி எனர்ஜி, அவங்க ரெண்டு பேருமே லார்ஜஸ்ட் போட்டோவோல்டிக் பிவி செல் மேனுஃபேக்சரர். அவங்க என்எஸ்சியில லிஸ்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பிரைஸ்ல இருந்து 120%, 66% அவங்க கொடுத்த பிரைஸ்ல இருந்து லிஸ்ட் ஆகுறாங்க. அதே போல எஸ்எம்இ ஐபிஓ ஆல்பெக் சோலாரா இருக்கட்டும், கணேஷ் கிரீன் பாரத் சோலாராக இருக்கட்டும், அவங்களும் போன வருஷம் ஐபிஓ லிஸ்ட் பண்றாங்க. அவங்க கொடுத்த பிரைஸ்ல இருந்து 231%, 90% பிரீமியத்தோடு அவங்க லிஸ்ட் பண்றாங்க. அதே போல புது நிறுவனங்கள் கோயம்புத்தூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா 2020 பயோஃபியூல்ங்கிற நிறுவனம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஜாம்பவானா, குறிப்பா அந்த பயோஃபியூல் சப்ளையர் கன்சியூமர் வேஸ்ட் ஜெனரேட்டர் இவங்களை இணைக்கக்கூடிய நிறுவனம் ப்ரோக்லீன் ஒரு நிறுவனம் சென்னையில் 2012, குறிப்பா இந்த பல்ப் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க ஒரு பெரிய ஜாம்பவானா உருவாயிட்டு இருக்கிறாங்க. சென்னை 2012 சோலார் டவுன் எனர்ஜி. ஸோ இந்த கிளீன் டெக் அதை வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு காலத்துல ஒரு நிறுவனம் வரும். 2000 இருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபின்டெக், 2020 இருந்து பயோடெக். ஸோ ஒரு 20 ஆண்டும் அடுத்து வரக்கூடிய நிறுவனங்கள் மாறிக்கிட்டே வரும். இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானா வரணும், திருப்பூருக்கும் உதவி பண்ணணும், தமிழகத்துக்கு உதவி பண்ணணும், இந்தியாவுக்கு உதவி பண்ணணும்னா அடுத்த 20 ஆண்டு கழிச்சு வரக்கூடிய பிரச்சனையை இன்னைக்கு நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சா தான் 20 ஆண்டுகள் கழிச்சு நீங்க அம்பானியோ அதானியோ ஏதோ ஒரு பெரிய மனிதரா நீங்க ஆகுவீங்க. அதனால 20 ஆண்டுகள் வழித்து வரக்கூடிய பிரச்சனை நீங்க இன்னைக்கு பாருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுல முடிஞ்ச வரைக்கும் இயற்கை பக்கம் வர பாருங்க, கிளீன் எனர்ஜி பக்கம் வர பாருங்க, ஒரு தண்ணீரை பக்கத்துல வர பாருங்க, சாயில் ஃபர்டிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றதை நோக்கி வர பாருங்க, ட்ரிப் இரிகேஷன் மைக்ரோ இரிகேஷன் நோக்கி பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு அருமையான ஃபீல்டு. இது சம்பந்தமா நீங்க நல்லா ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு ஒரு சின்ன நிறுவனத்தை நீங்க ஆரம்பிக்கணும். ஸ்மால் கம்பெனி முழுமையா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய லோனை பயன்படுத்திங்க. இன்னைக்கு எஸ்எம்ஏ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு ஆண்டு இந்த பட்ஜெட்ல இருந்து அடுத்த பட்ஜெட் முடியறதுக்கு முன்னாடி எஸ்எம்இக்கு நாம 1,50,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்க போறோம். 1,50,000 crore இந்த பட்ஜெட்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்க முழுமையா பயன்படுத்தணும். அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்சென்டிவ் நீங்க பயன்படுத்தணும். அதுல கிடைக்கக்கூடிய எல்லா மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய எல்லா இன்சென்டிவும் தரவா நீங்க படிக்கணும். ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட், ஸ்கீம் டாக்குமெண்ட், தமிழ்நாடு அரசு என்ன கொடுத்திருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கிளீன் டெக் என்ன கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் நீங்க தரவா ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல பிசினஸ் மாடலை உருவாக்கி நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பகுதியை சார்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும். காரணம் என்னன்னாங்க, இந்தியாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இன்னைக்கு நிறுவனத்தினுடைய கையில மட்டும்தான் இருக்கு. நிறுவனம் நிறைய வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கணும். ஏன்னா எல்லா குளோபல் பிளேயர்ஸும் இந்தியாவில் வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, நமக்கு அது ரிஸ்க்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு நாமே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த பொருளாதாரம் நம்முடைய நாட்டில் தங்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் சும்மா அம்பானி தட்டிட்டு போயிடும். இல்லை ரொம்ப ஆடம்பரமா திருமணம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இல்லை ரொம்ப இப்படி அப்படி. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும், போன ஆண்டு ரிலையன்ஸ் நிறுவனம் நம்முடைய நாட்டில் கட்டின வரி மட்டுமே 1,86,000 கோடி ரூபாய் நம்ம நாட்டுக்கு அவங்க கொடுத்த வரி.
இது நம்முடைய டோட்டல் பட்ஜெட் 50 லட்சம் கோடிங்க. நம்ம போட்டிருக்கிற யூனியன் பட்ஜெட் 50 லட்சம் கோடி. 50 லட்சம் கோடியில 4.5% ரிலையன்ஸ் நிறுவனம் வரியா மட்டும் கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஒரு பெரிய நிறுவனத்தினால ஒரு நாட்டுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியும் என்பதுக்கு ரிலையன்ஸ் ஒரு உதாரணம். சரி, போன வருஷம் 1,86,000 கோடி கொடுத்தாங்க. கடந்த 10 வருஷத்துல 11 லட்சம் கோடி ரூபாய் ரிலையன்ஸ் வரி மட்டும் நம்ம நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இன்னைக்கு பெரிய ஜாம்பவான்கள் தேவை. பெரிய ஜாம்பவான் 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி, அதை நோக்கி உங்களுடைய டேர்ன் ஓவர் போகணும். அதனால உங்களுடைய இலக்கு ரொம்ப பெருசா வைங்க. ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரை இலக்கு பெருசா வச்சிருக்காரு. 2047 முடியும் பொழுது $55 trillion அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நாம 4 trillion இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மடங்கு 13 மடங்கு நாம வளரணும். இன்னைக்கு இருந்து 13 மடங்கு. அதனாலதான் திருப்பூரை பொறுத்தவரை ஜாம்பவான்கள் உருவாயிட்டே இருக்கிறாங்க. அடுத்த கட்ட ஜாம்பவான்கள் நமக்கு வேணும். இவங்களாம் 1980 1990 மார்க்கெட்ல வந்தவங்க. அடுத்த கட்ட ஜாம்பவான்கள் நீங்க வரணும். குறிப்பா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த மண்ணில், கொங்கு மண்ணில், இந்த பகுதியிலிருந்து உருவாகணும். வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். இந்த நாட்டுக்கு வரி இங்க செலுத்தணும். அதன் மூலமாக எல்லா விதமான மக்களுக்கு தேவையான பணத்தை நீங்க அந்த நாட்டுக்கு கொடுக்கணும். அதுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த எழுச்சி வரணும், உள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும். இவங்களை பார்த்து நீங்க யோசிக்கணும். ஒரு வைக்கிங் இருக்கிறாங்க, ஒரு கிளாசிக் போலோ இருக்கிறாங்க, ஒரு சென்னை சில்க்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ராம்ராஜ் இருக்கிறாங்க, எத்தனையோ டெக்ஸ்டைல்ஸ் ஓன் பிராண்ட் இல்லாம செய்யக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் இருக்கிறாங்க. எதையும் எதிர்பார்க்காம செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது போன்று அடுத்து நாம் பேசும்பொழுது 20 ஆண்டுகள் கழித்து ஜாம்பவான்களாக இந்த மண்ணிலிருந்து நீங்கள் உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் கடைசியாக முடிக்கும் பொழுது சில நாடுகள் தெளிவா இருக்கிறாங்க. நான் இயற்கையை கெடுத்து வளர விரும்பவில்லை என்பதில் சில நாடுகள் தெளிவா இருக்கிறாங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா பூட்டான், கமோரோஸ், கபன், கயானா, மடகாஸ்கர், நியூயி, பனாமா, சூரினாம், இவங்களாம் இப்பவே நெட் ஜீரோ எமிஷன். அந்த நாட்டுக்குள்ள நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போனாவே நெட் ஜீரோ எமிஷன்ல தான் தொழிலை ஆரம்பிக்க முடியும். அதாவது பொல்யூஷனையும் இதையும் நீங்க ஆப்செட் பண்ணித்தான் அந்த நாட்டில் நமக்கு அனுமதியே கொடுக்குறாங்க. அது பூட்டான் மாதிரி நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம டூரிஸ்டா பூட்டானுக்குள்ள போறோம் அப்படின்னா $200 நம்ம சஸ்டைனபிள் ஃபீ கொடுக்கணும். நம்ம நினைக்கலாம், ஓ நம்ம வேகமா வளரணும், எல்லாத்தையும் உள்ள விடலாம். பூட்டானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நீங்க டூரிஸ்டா போறீங்கன்னா $200 கொடுக்கணும். $200 அப்ப கணக்கு பாருங்களேன், $90 இன்னைக்கு $18,000. $18,000 சஸ்டைனபிள் ஃபீயா கொடுத்தா தான் பூட்டான்ல ஒரு நாள் நம்ம இருக்க முடியும். காரணம், பூட்டானை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறாங்க. எனக்கு ஜிடிபி தேவையில்லை, எனக்கு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் வேணும். இப்ப நாம எல்லாம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வேணும்னு சொல்றோம். கடைசியாக இந்த கருத்தை மட்டும் உங்கள்கிட்ட பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். நமக்கு வளர்ச்சி வேணும், வளர்ச்சி வேணும், பொருளாதாரம் வேண்டும் நினைக்கிறோம். இன்னைக்கு பூட்டானை பொறுத்தவரை எனக்கு ஜிடிபி வேண்டாம், எனக்கு GNH வேணும் அப்படிங்கிறாங்க. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அதை மட்டும் தான் நான் மெஷர் பண்ணுவேன். மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா, மக்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்களா, மக்கள் ஆனந்தமா இருக்கிறாங்க, நான் மெஷர் பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஸோ மேபி நீங்க இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் கழித்து இங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு இளைஞர் அரசியலுக்கு வந்து ஆட்சியாளர்களாக நீங்கள்லாம் வரும் பொழுது அல்லது கவர்மெண்ட் சர்வீஸ்ல போகும் பொழுது நிச்சயமா நம்முடைய நாடும் நாமளும் ஜிடிபி அப்படிங்கிறதுல இருந்து வேற ஒரு மெட்ரிக்கு மாறி இருப்போம். ஏன்னா அந்த ஜிடிபியே பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கால கிரேட் டிப்ரெஷன் 1933 அமெரிக்கால டிப்ரெஷன் வந்த பொழுது எந்த அளவுக்கு அந்த நாட்டில் பொருளாதாரம் கீழே வீழ்ந்திருக்க கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குறியீடை கொண்டு வந்தாங்க. அதான் ஜிடிபி. அதை வந்து 1933 இருந்து 90 வருஷம் அப்படியே வச்சிருக்கோம் ஜிடிபி அப்படிங்கிற ஒரு டேட்டா. இன்னைக்கு நிறைய நாடுகள் அதுல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அதை நாம ஒரு நாடா இல்லாம இன்டர்னலா நம்ம யோசிக்கலாம். அது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், ஒரு பக்கம் வளர்ச்சியை நோக்கி போறோம், ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். செல்போன் இல்லாம நாம் இல்லைங்கிறோம். இங்க எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கீங்க, தூங்கி எந்திரிச்சோன்னே நீங்க செய்யற முதல் வேலை என்னன்னா, முதல்ல சொல்லுவோம் பல்லு விளக்குவோம், அல்லது நான் நல்லெண்ணெய் ஊத்தி வாய் கொப்பளிப்பேன், அல்லது நான் மாட்டை போய் பார்த்துட்டு வருவேன். இதெல்லாம் தான் இத்தனை காலமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன். இன்னைக்கு இந்த தலைமுறை என்னன்னா, தூங்கி எந்திரிச்சோன்னே ஃபோனை அலாரம் ஆஃப் பண்ணுவேன், இதை ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்ப்பேன். ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பொருளாதாரம் வந்து நமக்கு ஒரு சுமையை ஏற்படுத்துங்கிறது நீங்க பார்க்கணும். சத்குரு அவர்கள் ஈஷா சிவராத்திரியில பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு ஒரு சராசரி மனிதனுடைய மூளைக்குள்ள 7 கிராம் பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்னு. அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து அவ்வளவு நம்ம சுவாசிச்சு சாப்பிட்டு உண்டு 7 கிராம் பிளாஸ்டிக் ஒரு மூளைக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. அது 20 கிராமுக்கு மேல வரும்பொழுது டிமென்ஷியாவா மாறுது. மறக்க ஆரம்பிக்கிறோம், பேரை ஞாபகம் வைக்க முடியல, 60 வயசுல கை ஷேக் ஆகுது, ஒரு வலது காலை இடது காலையும் சமமா எடுத்து வைக்க முடியல, பாடி ஷேக் ஆகுது, டிமென்ஷியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம்.
அது 20 கிராம் பிளாஸ்டிக்காக மாறும் பொழுது வருது. அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்க ஒரு விதத்துல வந்துட்டோம், நம்முடைய முன்னோர்கள் ஒரு விதத்துல வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வலி இல்லை, வயிற்று பசி, நாட்டினுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை. ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட இந்த நாடு பல ஆண்டு காலம் இருந்துச்சு. அவங்க அந்த பசியில வெறியில உழைச்சு கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நீங்க கையில் எடுக்கலாம். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சைனாவை போல வளரும் பொழுது வயசானவங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டாங்க, ஆனால் தே பிகமிங் ஓல்டர். ஜப்பான் வளர்ந்துட்டாங்க, தே பிகம் ஓல்டா. யூரோப்பிய நாடுகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, தே பிகம் ஓல்டா. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நம்ம கையில் இருக்கு எப்படி வளரணும், எவ்வளவு ஆனந்தமா வளரணும், எவ்வளவு சந்தோஷமா வளரணும், இயற்கையை கெடாம கெடுக்காம எப்படி இருக்கலாம், தண்ணீரை எப்படி முறையா பயன்படுத்த. அதனால கொஞ்சம் சிந்திச்சு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சிந்திச்சு வாரத்துக்கு ஒருக்கா கார் பயன்படுத்தாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போலாமா, ஒரு சின்ன சிந்தனை. என்னால வாரத்துக்கு ஒருக்கா போக முடியல, 2 வாரத்துக்கு ஒருக்கா போக முடியுமா? ஒரே ஒரு நாள் நான் வீட்டில் வந்து கார் எடுக்க மாட்டேன், ஒரு ஆளுக்கு நான் கார் ஓட்ட மாட்டேன், ஒரு ஆளுக்கு நான் 2 வீலர் எடுக்க மாட்டேன், பக்கத்தில் நான் சைக்கிள் போவேன் அல்லது டவுன் பஸ்ல போவேன். அந்த ஒரு நாள் வேலையை சுருக்கிக்குவேன், நான் என்னுடைய வாகனத்தை பயன்படுத்த மாட்டேன். ஒரு சின்ன கோல். ஏன்னா வனத்துக்குள் திருப்பூர் நாம் இவ்வளவு பேசும் பொழுது சின்ன சின்ன குறியீடுகள் நீங்க வைக்க முடியும். சின்ன சின்ன குறியீடு நீங்க யோசிக்கிறீங்க, கிட்டத்தட்ட விமான பயணம் மட்டுமே அந்த 50 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ல ஃபிளைட்ஸ் மட்டுமே இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் க்ளோஸ் டு 3.5%. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு விமானம் எல்லாருமே விமானம் எடுக்கிறோம், தேவையா குறைக்கலாமா, ட்ரெயினுக்கு போகலாமா, கொஞ்சம் யோசிப்போம். அல்லது நான் டக்குன்னு போனதை விட ஒரு 10 முறை விமானத்தில் போனால் 3 முறை இரவு ட்ரெயினில் ஏறி படுத்துங்கன்னா காலையில் நான் சென்னையில் போய் இறங்கிக்கலாம். சின்ன சின்ன செல்ஃப் டிசிப்ளின் நம்ம கொண்டு வர ஆரம்பித்தோம். இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். சின்ன சின்ன செல்ஃப் டிசிப்ளின், நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி சுவாசிக்கிறோம், எப்படி தண்ணி குடிக்கிறோம், நம்ம கொஞ்சம் நம்ம யோசிக்காமையே பல விஷயங்கள் பண்ணுறனால ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதையும் யோசிப்பதற்கு வனத்துக்குள் திருப்பூர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது போன்ற நிகழ்வு உட்காரும் போது மட்டும்தாங்க யோசிப்போம், ஆனால் வேற இடத்துல நம்ம யோசிக்க முடியாது. அதுக்காக வனத்துக்குள் திருப்பூருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி, 2015 1.35 லட்சமாக இருந்த மரம் எனக்கு 2024 4 லட்சமாக முடிச்சிருக்கிறீங்க. 2025 இன்னும் ஒரு பெரிய இலக்கு வைத்து 2025 முடியும் பொழுது 25 லட்சமாக முடிக்க வேண்டும் என்று பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க. அதனால் நிறைய பேரை ஊக்கப்படுத்துறீங்க. வருகின்ற காலம் ஒரு சிறப்பான காலமாக இருக்கணும். மறுபடியும் நான் வச்சுக்கங்க, காற்று, சுகாதாரம், நீர், விவசாயத்தினுடைய சாயில் ஃபர்டிலிட்டி அதெல்லாம் இன்னைக்கு மோசமடைந்து கொண்டிருக்கிறது. கவனம் கொடுத்து நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாய்ப்பு கொடுத்த வனத்துக்குள் திருப்பூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், மேடையில் என்னோடு விருந்தினராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையண்ணன் கோபால் கிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து, முன்னிற்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். बिग बास्केट 10 मिनट का नया नाम। आहा